எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, புதுசாக ஒரு ராடு ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வச்சு மீன் பிடிச்சி எப்படி இருக்குது என்னென்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி ரிவ்யூலாம் நம்ம பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நமக்கு நாலேஜும் கிடையாது. நானும் ஒரு பிகினர் தான், அதனால் பிடிச்சி எப்படி இருந்து பார்க்கலாம். இந்த ராடு வந்து நான் ஆங்கிலிஷ் ஃபிஷிங் டேக்கிலேருந்து வாங்கினேன், காசு கொடுத்து வாங்கினேன். இப்போ நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டில் வருதுன்னா எனக்கு வந்து ஒரு 5% இல்லை 10% இல்லை 15% டிஸ்கவுண்ட்டில் அந்த மாதிரி வரும். இந்த ராடு ஒரு 4300 நினைக்கிறேன். எனக்கு ஒரு 10% 15% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருப்பேன். இந்த ரீல் வந்து ஷிமானோ எஃபெக்ட்ஸ் இல்லை, நெக்ஸாவி ரீலு. இது வந்து நான் சர்வீஸ் கொடுத்துருந்தேன் முன்னாடி அவங்கள்ட்ட. கடைசியாக ஒரு 8 மாதம் 10 மாதம் இருந்தாங்க. 10 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பேர் கிடச்சி அது கூடவே அவங்க காட்ஜில்லா பிரைடுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பிரைடு தான் இதில் ஸ்பூல் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 250 ரூபா ரேஞ்சில் வருது. 250 ரூபா ரேஞ்சில் நல்லா இருக்கா எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக சரி இதிலே ஸ்பூல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்பூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராடை பார்த்துக்குங்க. 4000 ரூபாய்க்கு 4300 ராடு வாங்குகிற ஆள் இருந்தீங்கன்னா பார்த்துக்குங்க. நல்ல லைட் காஃபி கலரு மாதிரி இருக்குது. கைடு வந்து ஒரு 8 கைடு இருக்காங்க. 8 கைடு இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு அல்ட்ராலைட் செட்டப் மாதிரி இருக்குது. ஒரு ஸ்னேக்கட் ராடு ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா இந்த கைடெலாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி அல்ட்ராலைட்டில் தான் பார்த்துருக்கேன். நானும் ஒரு அல்ட்ராலைட்டு இந்த மாதிரி கைடு வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃபிஜி கைடு தான் வருது. அதனால தான் நான் வாங்கினேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம அடிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் துடைக்கவும் மாட்டான், கைடையும் துரு பிடிச்சாலும் பார்க்க மாட்டான். அதனால் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போயிருந்தேன். ஷாப்பை ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். போய்ட்டு ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இந்த ராடு அவங்க வச்சு மீனும் பிடிச்சிருக்காங்க. இந்த ராடில் நம்ம ஸ்னேக்கட்டுக்கு எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து. கைடு தான் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 0.7 mm யூஸ் பண்ணாலே இந்த லீடர்லாம் யூஸ் பண்ணுறப்போ இதில் தடுங்கி போகிறப்போ கடுப்பாகும் அது உங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக தெரில. இது வுட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ரீல் ஷீட்லாம் பக்காவாக இருக்குது. ஒரு ப்ரீமியமாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த இடத்துல மீனே அடிக்கலைன்னு எங்கள் ஆளுங்க சொன்னாங்க. எங்கள் ஆளுங்கெல்லாம் எப்படின்னா அரை மணி நேரம் மீன் அடிக்கலைன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மீன் அடிக்காதுன்னு ஆஃப் ஆகிடுவாங்க. நம்ம ஒரு 3 மணி நேரம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் அடிக்கலைன்னா ஆஃப் ஆகிற ஆள். அதனால் இன்றைக்கி ஏதாச்சும் மீன் மாட்டு தண்டை பார்க்கும். எனக்கு படிங்க வேலை பார்க்குறப்ப எப்படி மீன் அடங்க கையில் இருந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. ஒரு மீன் கூட இதில் வந்து ப்ராப்பராக நமக்கு பிடிக்கவே இல்லை. இது பாவத்துக்கு மாட்டிருக்கா சொல்லல, பாவத்துக்கு மாட்டிருக்கு. பாவமாக இருக்குது. உங்களை பார்த்தா மாட்டிக்கிங்க. அது வலையில் மாட்டின மீன். இது ஹேண்டிலு சின்னதாக இருக்கிறதுனால சவுண்டு வித்தியாசமாக வருது. தேனி பூச்சி நேரம் கடிச்சிச்சு. குழவி வராதிங்க. வேணும் காட்டுங்க. பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இங்கே போய் லாக் ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் இவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கரெக்டாக இருந்துடும். இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்க, நான் கையை கொஞ்சம் மேலத்து கொண்டு தான் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் மீன். மற்றபடி ஊக்கப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது மீடியம் இது ஆக்ஷனு நல்லாவே ஊக்கப்பாகும். எனக்கு என்னென்னா நான் இப்போ இப்படி ஊக் செட் பண்ணுறப்ப
இதுலேயும் ஸ்லிப் ஆகிடுது. கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருந்ததுன்னா இதில் வச்சு லாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம இது ஒரு சைஸான மீன் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த சைஸுக்கே இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் சின்ன பையன் எல்லாம் 30 வயசு ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ஆள் சின்னதாக இருப்பேன். எனக்கே கொஞ்சம் இதாக தடுமாறுது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்குலாம் எப்படின்னு தெரில. உங்களுக்கு நீங்கள் வெறும் இந்த ஹேண்ட் பவர்லேயே லாக் பண்ணுவீங்கன்னா பிரச்சனை இல்லை. அக்கலில் விட்டு தான் லாக் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தானே. பார்த்திங்கன்னா இது வந்து கொரில்லா பிரைடில் தான் பிடிச்சது. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது எப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு சொல்கிறேன். 250 ரூபாய்க்கு ஓகே தான். இந்த ஃப்ராக் 250 லைனு 250 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 1000 ரூபா குவாலிட்டிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஃப்ராக்லாம் 385 ரூபா மேக்ஸ் ஃப்ராக் நம்மள்கிட்ட இருக்குது. அது உள்ளே தாங்க அந்த மீன் இருக்குது. புல்லு மேயிற மீனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? பாருங்க மறுபடியும் அந்த ஸ்லிப் ஆகுது எனக்கு. ரொம்ப சிரமமாக இருக்கு. கையே வலிக்குது. இப்படி தான் என்ன தான் பண்ணலாம். சைஸு தான். ஹூக் செட்லாம் பக்காவாகுது. காட்டுங்க விட. இப்படி எடுக்கிறப்ப இங்கேயாச்சும் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணுறப்ப இப்படி ரொம்ப கை இதாகுது. என் கை சின்ன கை. எனக்கே எப்படின்னா உங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் இப்படி தான் ரெட்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் என்னாண்டு. இன்னொரு 2-3 மீன் பிடிச்சா ஒரு வேளை புது ராடு கூட அப்படி இருக்கலாம். இன்னொரு 2 மீன் பிடிச்சா தெரிஞ்சிடும். ஒரு சூப்பர் சைஸு. அப்படியே ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுங்க. இது அவங்களோட காட்ஜில்லா பிரைட். நல்லா தான் இருக்குது. நான் ஒரு 250 ரூபாய்க்கு ஓரளவுக்கு ஒரு ஓகேவான இது ஒன்று சேர்த்து பேச விட எனக்கே எப்பயாச்சும் தான் வரும். ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு இதான ஒரு இது. நான் அங்கே கொடுக்கறது அது எடுத்துட்டு ஓடுது. என்னடா அது எனக்கு வந்த கொடுமை. நான் உன்னை பிடிக்கணும்னு ஆசையே படலையே. இங்கே பார்த்தீங்களா ஆக்ஷன் மீடியம் ஹெவி ஆக்ஷனுங்கனால நல்லா ஊக்கப் ஆகிடும். இதா அதுதான் அந்த ஏரிக்கெலாம் நான் வரதில்லை. சின்ன பிள்ளையா இருந்தாலும் கெட்டி பிள்ளையா இருக்கான். என்ன பிள்ளை ஊக்கு அடித்தா கூட இவ்வளோ இதாக மாட்டாது. சும்மா அதுவாகவே அது எம்புச்சில் அதில் இட கூடவும் மாட்டிக்கிச்சு வரும். அடங்கு வரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு ஓடி போகணும். ஒரே எம்பு எடுத்துட்டு அது 2 மாட்டிச்சு. வயசு ஓலா இருக்காங்களா? அதனால என்ன துளுத்துது வரும். சவுண்டு கிறுக்கு முறுக்குன்னு வருது. என்ன ஸ்லோவாக தான் சவுண்ட் வரக்கூடாது. மைக்கில் கேட்கும் என்ன வீடியோ பார்க்க எவ்வளோ வேலை பண்ண வேண்டியதாக இருக்கா? 1/2 கிலோ மேலே வருங்க. சரி இனிமேலும் மீன் மாட்டோமான்னு தெரில. ஏன்னா வெயில் அடிக்குது, மண்டை புழக்குது. அதனால் இன்னொரு இடத்துல இந்த ராடை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு எப்படின்னு வீடியோ போடுறேன். இதே பிரைடு தான் அங்கேயும் போய் யூஸ் பண்ண போகிறேன். காட்ஜில்லா பிரைடா கொரில்லா பிரைடுன்னு நினைக்கிறேன். ஏதோ பேர் வந்துச்சு. காட்ஜில்லா நினைக்கிறேன். 250 ரூபாய்க்கு ஒருத்த மாதிரி தான் தெரியுது. நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். திருப்பி வேறு ஒரு ஸ்பாட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து 2வது நாள் ஈப்ரோவோட எக்ஸ்பியூரி ராடை வச்சுட்டு. இந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்தே ரொம்ப நாளாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏரியில் வெறும் ஃபுல்லாக வெங்காய தாமரை தான் இருக்குது.
ஏதாச்சும் மீன் அடிக்குதான்னு பார்க்கும். வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கும். வந்தாச்சு, ரொம்ப தூரத்தில் வந்தாச்சு, ட்ரை பண்ணி பார்க்குறோம். முதல் மீனை இப்படி ஸ்பாட்டு உள்ளே வந்து முதல் மீன் எடுத்தாச்சு. நல்ல வேலை. இதாண்ட ஒரே சைஸ் தான். ஏதாச்சும் மாட்டுதுன்றீங்களே. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஒரு சைஸு. எப்படி இன்னும் போட்டு பார்த்துட்டு வேறு ஏரியாவுக்கு போகலாம் நம்ம பாட்டு. கேமராவும் சூடாகுது, நானும் சூடாகுறேன். எல்லாம் இந்த சைஸ் தான் மாட்டுது இன்றைக்கி. ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக மாட்டேன்னு பார்த்தா ஸ்மால் சைஸ். போதும், நீங்கள் ஆட்டினது போதும். ஒரு மிக்க நன்றி. வரண்டா குமார். ஏரியா தெரில என்னன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பழக்கம் ஆகிடுச்சு, இந்த இதில் வச்சு இப்படி சைடில் வச்சு ஊக் பண்ணுறது. அதனால தான் அதை பிடிக்க முடியல. அதெல்லாம் கடுப்பாகிடுச்சு எனக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமந்தான். இந்த கையிலே வேணாலும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இப்போ சைடில் வச்சு அடிக்கிறப்பெல்லாம் அது நம்ம அடிக்கிறதுக்குள்ளே போக மாட்டேங்குது. இது இப்படி வந்துடுது இல்லை படி. சரியான சைஸு. இப்போ தான் இந்த ராடை வச்சு திருப்தியான ஒரு மீன் பிடிச்சிருக்கேன். அடி வாங்கின சைஸா? அடி வாங்கியிருக்கு. இல்லை அடி வாங்கியிருக்கு.
வந்துச்சுல்ல நேரம், நம்ம நேரமே அப்படி தான். இவ்வளோ நேரம் அங்கே நின்று அடித்தேன்ல, இப்போல்லாம் வரக்கூடாது. போயிருக்காது, அங்கே தான் நிற்கும், ஆனால் பிடிக்காது. நல்ல பெருசுங்க, சொடுக்குனா ரீலு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மட்டுக்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு பாருங்க, இது வேறு பீதியாக இருக்குது. நல்ல சைஸு பார்த்தீங்கன்னா. இது வரை வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசியாக ஒரு 2 மீன் பிடிச்சிருப்போம், ஒரு மீன் விட்டுருவோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது எனக்கு எடுக்கிறதுக்கு காலைல 6 மணிக்கு கிளம்புனது. ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம், 8:30 வரை அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம், 10:30 வரை அங்கே இருந்தோம். இப்போ 12 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் அவங்க மீன் பிடிக்கிறது. இப்போல்லாம் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃப்ராக் ஃபிஷிங் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க, வலை கட்டுறவங்க நிறையா இருக்காங்க. இப்போ அது வந்து வெதர் வேறு மாறி மாறி அடிக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. யூப்ரோ எக்ஸ்ஃபியூரி வச்சு மீன் பிடிச்சோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. என் ரீலில் கொஞ்சம் கியர் பிரச்சனை, அதனால் சரியாக ஊக் பண்ண முடியல. ஊக் பண்ணாலும் கொஞ்சம் பயந்துகிட்டே ஊக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு ஊக் பண்ணி மீனை சைஸ் பண்ணோம், சைஸாக எடுத்தோம் மீனை. இதில் என்ன வேணால், நம்ம சில டைம் ஊக் பண்ணுறப்ப இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால இப்படி ஊக் பண்ணலான்னு போவீங்க, அது டப்புன்னு வச்சு அடிக்கிறப்ப இப்படி ஸ்லிப்பாகி மேலே வரும், இப்படி போயிடும். அதுதான் பிரச்சனையே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் எனக்கு தெரில. கைடு ஓடலாம் சின்னதாக இருக்கும். நீங்கள் லீடர் லைன்லாம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறவங்களாம் லீடர் லைன் கற்றுக்கலான்னு இருக்கிறப்ப இதில் தடங்கி போகிறப்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி வேறு இதில் நல்லா பார்க்குறதுக்கு சீனாக இருக்கிற ஆடு நல்லா இருக்குது. வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ். சாதாரணமாக சும்மா மூங்கி வச்சு மாதிரி இருக்கும். என்கிட்ட பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மூங்கி வச்சு மாதிரி இருக்குது, இதை போய் இவ்வளோ வேலை சொல்கிற அப்படிம்பாங்க. ஆமாம், அது மாதிரி நல்லா ராட்லாம் சூப்பராக இருக்குது. ஊக்கப் ரேஷியோவும் நல்லா இருக்குது. மீடியம் ஹெவிங்கிறதுனால ஊக்கப் ரேஷியோவும் நல்லாயிருக்கு. ராட்டில் நான் சொன்ன ஒரே பிரச்சனை தான், அந்த ஸ்லிப்பாகும். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரில. நான் இதுதான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுவேன். நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, நான் வந்து இதுவரை ஒரு 5 நாள் எடுத்துகிட்டு போயிருப்பேன். 5 நாளில் வந்து நம்ம இது நல்லா இருக்குது, அப்படி இப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் ஆங்கிலேஜ் ஃபிஷிங் டேக்கிள்னு கூகுளில் போட்டிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டும் வரும், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வரும். அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த ராடை எப்படி என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. நான் வாங்கினது வந்து ஸ்னேக்கெட்டுக்காக வாங்கியிருக்கேன். அதுவும் அப்புறம் சி ஃபிஷிங்கில் வந்து லைட் ஃபிஷிங்காக வாங்கியிருக்கேன். லைட் ஃபிஷிங் இன்னும் நான் ட்ரை பண்ணல, சி ஃபிஷிங்கில் அதையும் ட்ரை பண்ணிவிட்டு இதை வச்சு இந்த ராடை வச்சுட்டு ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இது வந்து ஸ்னேக்கெட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதேமாதிரி கண்டினியூவாக இந்த ராடெலாம் யூஸ் பண்ணுவேன். பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஒரு 4 நாள் 3 நாளுக்குள்ளே 5 நாளுக்குள்ளே என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்க்கலாம் இன்னொரு வீடியோ.